அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் டேம் 2ல் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். அளவைகள் மெஷர்மெண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். இதில் வட்டத்தோட சுற்றளவு பரப்பளவு ஏரியா ஆஃப் சர்க்கிள் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் நடைபாதையின் பரப்பளவு ஏரியா ஆஃப் பாத்வேஸ் அதில் 2 இருக்குது. சர்க்குலர் பாத்வேஸ் இருக்குது, அப்புறம் ரெக்டாங்குலர் பாத்வேஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். ஆரம் 14 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தகட்டின் சுற்றளவை காண்க. வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர்? ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துடலாம். வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்னென்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா C = 2πr. ஸோ இதில் ஆறுன்றது ரேடியஸ், இதில் பை கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த பையோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 22/7 ஆர் 3.14. அதாவது நம்ம இது ஆன்சரை வச்சு தான் நம்ம இந்த 22/7 போடணுமா இல்லை 3.14 போடணுமா நம்ம முடிவு பண்ணோம். ஸோ ஆப்ஷனில் டெசிமலில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 3.14 இந்த டெசிமலை வச்சு தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் அங்கே டெசிமலில் இல்லை நமக்கு ஆன்சரில் அப்படின்னா நீங்கள் 22/7 பைக்கு பதில் 22/7 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சம்க்கு போகலாம். 2 × 22/7 × 14. ஸோ ரேடியஸ் நமக்கு 14 சென்டிமீட்டர். ஸோ 7 இந்த 14 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ். ஸோ இதை மல்டிப்ளை, இதெல்லாம் 2 × 22 இருக்குது, அப்புறம் 2 இருக்குது, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 88 சென்டிமீட்டர் வரும். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது. செகண்ட் கொஷின். ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 132 மீட்டர், தென் கால்குலேட் த ரேடியஸ் அண்ட் டயமீட்டர். ஓகே, ஃபார்முலா என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா 2πr. ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 × 22/7 × r. நம்ம இந்த ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் இந்த பக்கம் இருக்கிற இந்த 2 22/7 எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு போகணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? நமக்கு எல்லாமே ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 132 / 2 வரும். இன்ட்டு இங்கே 22/7 இருக்கு இல்லையா, இது என்ன வரும்? 7/22 வரும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 22வையும் இந்த 132வையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த 2வையும் இந்த 6ஐ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ். ஸோ 3 7s are 21. ஸோ ரேடியஸ் கிடச்சிருச்சு. இந்த 3 7ஐ மல்டிப்ளை பண்ணால் 21. ஸோ ரேடியஸ் 21. இப்போ டயமீட்டர் கேட்டுக்கிறாங்க. இங்கே விட்டம் டயமீட்டர் அப்படின்னா இந்த ரேடியஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? டயமீட்டர் கிடச்சிரும். ஸோ அப்போ 21 × 2 என்ன வந்துடும்? 42 சென்டிமீட்டர். ஸோ 42 மீட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் சியில் இருக்குது. ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவை காண்க. The radius of a tractor wheel is 77 centimeter. Calculate the distance covered by it in 35 rotations. அதாவது ஒரு டிராக்டர் இருக்குது, ஒரு நம்ம எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் நம்ம பார்த்துருக்குறோம், வீல் இருக்கும். அந்த வீல் 1 டைம், அதாவது ஒரு தடவை சுற்றுறப்ப எவ்வளோ தொலைவு ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அதை 35ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும். அதாவது இந்த வீல் ஒரு தடவை சுற்றுற தொலைவு வேறு ஒன்றும் இல்லை, வட்டத்தின் சுற்றளவு தான். ஸோ அது ஒரு தடவை கடக்கிற தொலைவு வட்டத்தின் சுற்றளவு. ஸோ வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிச்சி அந்த ஆன்சரை நம்ம 35ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. ஸோ வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னது? நமக்கு C × 2πr. C = 2πr. ஸோ 2 × 22/7 × 77. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 17 இங்கே 11 வந்துடும். ஸோ இங்கே 44 × 11. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 400
84 வரும். ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன கொஷின் கேட்டிருக்கிறாங்க, ஒரு தடவை நமக்கு சுற்றும்போது தொலைவை, அதை சுற்றும்போது கடக்கும் தொலைவு வந்து 484 மீட்டர் சென்டிமீட்டர். ஸோ அப்போ 35 டைம்ஸ், அதாவது 35 முறை அப்படின்னா இந்த 484 நாம் என்ன பண்ணணும், நாம் 35ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 484 இன்ட்டு 35 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 16,940 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேயா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கு. 4th கொஷின், 28 சென்டிமீட்டர் விட்டமுள்ள சாகச வளையத்தின் பரப்பளவை காண்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ஹூலா லூப் ஹூஸ் டயமீட்டர் இஸ் 28 சென்டிமீட்டர். ஓகே, எப்பயுமே ஆரம் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து டயமீட்டர், அதாவது விட்டம் கொடுத்துருக்குறாங்க. விட்டத்துலேருந்து ஆரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம். இப்போ இதுதான் ஒரு வட்டம் அப்படின்னா இது வட்டத்தின் மையம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த வட்டத்தின் மையத்திலிருந்து இந்த வட்டத்தை தொடுற இந்த கோடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆரம். ஸோ இதுதான் நமக்கு ஆர், ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம், அதாவது ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ஃபுல்லாக வட்டத்தோட 2 பக்கத்தையும், இந்த மையத்தின் வழியாக 2 பக்கத்தையும் நமக்கு தொட்டுட்டு போகுது இல்லையா அந்த கோடு, இந்த கோடு தான் விட்டம். இதை டயமீட்டர் டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயமீட்டரில் பாதி d/2, இந்த டயமீட்டரில் பாதி ஹாஃப் தான் என்னது ரேடியஸ். ஸோ ரேடியஸ்லேருந்து டயமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ டயமீட்டர்லேருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா 2ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இதுதான் டயமீட்டருக்கும் ரேடியஸ்க்கும் உள்ள ரிலேஷன். இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, 28 சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆரம் என்ன கிடச்சிரும், 14 சென்டிமீட்டர்னு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். இங்கே வந்து பரப்பளவு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பரப்பளவு ஏரியா ஃபார்முலா, வட்டத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு πr². ஸோ நமக்கு பையோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், என்னது 22/7. r² அப்படின்னா 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 14 × 14. ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் 17, இங்கே 2 டைம்ஸ். ஸோ இங்கே ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2, 14, 22 இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5th கொஷின், ஒரு வட்டத்தின் பரப்பளவு 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ரீஜியன் இஸ் 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபைண்ட் இட்ஸ் ரேடியஸ் அண்ட் டயமீட்டர். ஓகே, ஃபஸ்ட் இங்கே வந்து ஏரியா கொடுத்துட்டு அதோட ஆரமும் விட்டமும் கேட்டுக்கிறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா என்னது, ஃபஸ்ட்டு ஏரியா ஈக்குவல் டு πr². இதில் ஏரியா ஃபார்முலா 2464 ஈக்குவல் டு நமக்கு 22/7 இன்ட்டு r² நமக்கு வேணும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த 22/7 வந்து இங்கே போகும். இங்கே போகும்போது, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகும்போது என்னவாகுது, இது வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 2464 இன்ட்டு 7/22 வரும். இப்போ இந்த 22வை இதில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 122 is 22, இங்கேயும் 1 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் 4. ஸோ இங்கேயும் 2 வரும். ஸோ இதுலேயும் 1 டைம்ஸ். ஸோ இங்கே 2 டைம்ஸ் வரும். ஸோ 112 வரும் இன்ட்டு 7. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 112 நாம் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி அதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. அப்போ தான் நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 7 இருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு 7 டேபிளில் டிவைட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே 1 டைம்ஸ் வரும், இங்கே 6 டைம்ஸ் வரும். ஸோ 16 இருக்குது, இங்கே 4 4s are 16. ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னா r² ஈக்குவல் டு 112 வந்து நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், நாம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ 4 × 4 × 7. ஸோ இதுதான் வந்திருக்கு. ஆல்ரெடி நமக்கு ஒரு 7 இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த 7ஐ நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான்
நமக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இங்கே ஆர் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆர் இன்ட்டு ஆர்ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இங்கே 4 இன்ட்டு 4, ஸோ 4 இன்ட்டு 4 7 இன்ட்டு 7. ஸோ நமக்கு வந்து ஒரு ஆர் தான் நமக்கு தேவை. ஸோ ஆர் ஸ்கொயர்லேருந்து நம்ம ஆர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ 2 4க்கு பதிலாக ஒரு 4. ஸோ இங்கே 2 7க்கு பதிலாக ஒரு 7. ஸோ 4 7s என்ன வரும், 28. ஸோ இப்போ ரேடியஸ் வந்து 28 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, இங்கே வந்து விட்டம் அதாவது டயமீட்டர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ டயமீட்டர் என்ன பண்ணணும், நாம் ரேடியஸை நாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ 2 இன்ட்டு 28 ஈக்குவல் டு, ஸோ டயமீட்டர் ஈக்குவல் டு 56. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ diameter 56, radius 28. Answer option C is the correct answer. Sixth question. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பூங்கா வட்ட வடிவில் உள்ளது. அதன் மையப்பகுதியில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதியும் அதனை சுற்றி வட்ட வடிவ நடைப்பயிற்சி பாதையும் அமைந்துள்ளது. அந்த பூங்காவின் வெளிவட்ட ஆரம் 10 மீட்டர் மற்றும் உள்வட்ட ஆரம் 3 மீட்டர் எனில் நடைப்பயிற்சி பாதையின் பரப்பளவு காண்க. அதாவது இங்கே ஒரு பார்க் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பூங்கா எப்படி இருக்குன்னா வட்ட வடிவில் இருக்கு, சரியா? அந்த பூங்காவுக்கு நடுவில் குழந்தைங்க விளையாடுற அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஊஞ்சல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை சுற்றி இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடைபாதை. ஸோ இதுதான் வந்து நடைபாதை, இந்த ஷேட் பண்ணியிருக்கிறதா நடைபாதை. ஸோ இந்த நடைபாதையோட பரப்பளவு கேட்டிருக்கிறாங்க. இப்போ 2 வட்டம் இருக்குது, 2 சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த உள்வட்ட ஆரம் என்ன அப்படின்னா இங்கே 3 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெளிவட்ட ஆரம், உள்வட்ட ஆரம் 3 மீட்டர், இந்த வெளிவட்ட ஆரம் இங்கேருந்து இந்த மையத்திலேருந்து வெளிவட்ட ஆரம் வந்து 10 மீட்டர் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா இந்த நடைபாதையோட பரப்பளவு. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் வெளிவட்ட ஆரத்தோட வெளிவட்டம் அதாவது சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது அந்த ஏரியாவில் இருந்து உள்ளே இருக்கிற சர்க்கிளோட ஏரியாவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆக்சுவலி புக்கில் வந்து ஃபார்முலா வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்படி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்முலாவை விட இன்னொரு ஈஸியான ஃபார்முலா இருக்குது. நாம் வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்குது இல்லையா, ஸோ 8th ஸ்டாண்டர்டில் அல்ஜிப்ராவில் வரும். ஸோ எப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படியே பண்ணுவோம், நம்ம ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி பண்ணுவோமா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு செய்கிறதுக்கு, இந்த சம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஷார்ட்டாக பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா திருப்பி எழுதுகிறேன், நல்லா பாருங்கள். புக்கில் கொடுத்துருக்கிறது பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ வட்டப்பாதையின் பரப்பளவு ஃபார்முலா இதுதான் கொடுத்துருக்குறாங்க. நாம் இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கிறோம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த ஃபார்முலா தான் 8th ஸ்டாண்டர்டில் வரும். ஸோ அதை தான் இங்கே ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர். ஸோ ப்ளஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி நாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக முடியும். ஸோ இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதுவும் யூஸ் பண்ணி ஷார்ட்டாக பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சம்முக்கு போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, வெளிவட்ட ஆரம். ஸோ பைக்கு நமக்கு வேல்யூ ஆனது 22/7 இன்ட்டு 10 மீட்டர் இருக்குது, இங்கே வந்து 3 மீட்டர் இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னா என்ன வந்துடும், 13 வந்துடும். 13 இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர். ஸோ 10 மீட்டரையும் 3 மீட்டரையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 வந்துடும். ஸோ இந்த 7ஐ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டையும் 22ஐயும் 13ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் நமக்கு 286 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இந்த ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7th கொஷின். ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் 21 மீட்டர். அத்தோட்டத்தை சுற்றி 14 மீட்டர் அகலமுள்ள வட்ட நடைபாதை உள்ளது எனில் அந்த வட்டப்பாதையின் பரப்பளவு காண்க. The radius of a circular flower garden is 21 meter. A circular path of 14 meter wide is laid around the garden. Find the area of the circular path.
அதாவது ஒரு பூந்தோட்டம் இருக்கு. அந்த பூந்தோட்டத்தோட ஆரம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 21 மீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பூந்தோட்டத்தை சுற்றி ஒரு நடைபாதை இருக்குது. அதை சுற்றி ஒரு நடைபாதை, அப்போ உள்வட்ட ஆரம் கொடுத்துருக்குறாங்க, வெளிவட்ட ஆரம் நமக்கு தெரியாது. ஸோ கேபிட்டல் ஆர் நமக்கு இங்கே தெரியாது. ஸோ உள்வட்ட ஆரம் 21 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க, வெளிவட்ட ஆரம் தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சர்க்குலர் பாத்தோட வைடு, இந்த அகலம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 வட்டத்துக்கும் இடைப்பட்ட அகலம் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா 14 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ எப்படி நம்ம இந்த வெளிவட்ட ஆரம் கண்டுபிடிக்கிறது, கேபிட்டல் ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த உள்வட்ட ஆரத்தோட இந்த அகலத்தை நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதாவது ஸ்மால் ஆரோட இந்த டபிள்யூவை நாம் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். வைடு, இதை வந்து அகலம், இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடச்சிரும், நமக்கு வெளிவட்ட ஆரம், அதாவது கேபிட்டல் ஆர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ 21 + 14 என்னது 35. ஸோ 35 மீட்டர் கேபிட்டல் ஆர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருக்குறோம், பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர். ஸோ பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு இங்கே என்ன பண்ணலாம், நம்ம இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம். 35 + 21, 35 + 21 இன்ட்டு 35 minus 21. ஸோ இதை ஆட் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். 22/7 இன்ட்டு இது என்ன ஆகும் 56 இன்ட்டு 14 வரும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் போகும். ஸோ இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, அப்புறம் 56 இருக்குது, நெக்ஸ்ட்டு 22 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 2644 வருது. 44 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி. ஆக்சுவலி இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, இங்கே 6க்கு பதிலாக 4 வரணும். ஸோ 2644. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th கொஷின். ஒரு தளம் 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ளது. அதன் மீது 7 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டுள்ளது. அந்த விரிப்பால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க. A floor is 10 meter long and 8 meter wide. A carpet of size 7 meter long and 5 meter wide is laid on the floor. Find the area of the floor that is not covered by the carpet. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம சர்க்குலர் பாத் பார்த்தோம். இப்போ வந்து நாம் ரெக்டாங்குலர் பாத்வேயோட ஏரியா பார்க்க போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள்னாலே செவ்வகம் நமக்கு தெரியும். ஸோ 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ள 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு என்ன இருக்குது, ஒரு தளம் இருக்குது. அந்த ஃப்ளோரில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 7 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலம் உள்ள ஒரு கார்பெட் போட்டிருக்கிறாங்க. சரியா, ஒரு விரிப்பு போட்டிருக்கிறாங்க, விரிச்சிருக்கிறாங்கன்னு வச்சு. இது 7 மீட்டர் நீளம் 5 மீட்டர் அகலம். ஓகேயா, இந்த விரிக்கப்படாத பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியோட பரப்பளவு கேட்டிருக்கிறாங்க. ஸோ விரிக்கப்படாத பகுதியோட பரப்பளவு. ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, 2 ரெக்டாங்கிள் இருக்குது, 2 செவ்வகம் இருக்குது. ஒரு செவ்வகம் பெருசாக இருக்குது, ஒரு செவ்வகம் சின்னதாக இருக்குது. ஸோ இந்த பெரிய செவ்வகத்துலேருந்து இந்த சின்ன செவ்வகத்தோட ஏரியாவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ரிமைனிங் இந்த மீதி இருக்கிற இந்த பகுதியோட ஏரியா கிடச்சிரும். ஸோ நமக்கு செவ்வகத்தோட ஏரியா ஃபார்முலா என்ன பார்த்துருக்குறோம், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எல் இன்ட்டு பின்னு பார்த்துருக்குறோம். நம்ம பெரிய செவ்வகத்துக்கு கேபிட்டல் எல் இன்ட்டு பின்னு வச்சுக்கலாம். ஸோ சின்ன செவ்வகத்துக்கு ஸ்மால் எல் இன்ட்டு பின்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஈஸி, ரொம்ப ஈஸி இந்த சம்மு. ஸோ நமக்கு இங்கே கேபிட்டல் எல் இன்ட்டு பி என்ன வந்துச்சு, நமக்கு 10 × 8. ஸோ 10 × 8 மைனஸ் 7 × 5. ஸோ இங்கே 80 மைனஸ் 7 5s are 35. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 45 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9th கொஷின். 23 சென்டிமீட்டர் நீளமும் 11 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஓர் அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 3 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஓர் ஓவியம் வரையப்பட்டுள்ளது.
அந்த விளிம்பு பகுதியின் பரப்பளவை காண்க. A picture of length 23 cm and breadth 11 cm is painted on a chart such that there is a margin of 3 cm along each of its sides. Find the total area of the margin. ஒரு அட்டை வந்து இப்படி தான் இருக்கு. அந்த அட்டையோட நீளம் வந்து 23 சென்டிமீட்டர், அதோட அகலம் வந்து 11 சென்டிமீட்டர்னு வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மார்ஜின் வரைகிறோம். ஸோ நம்ம எப்பயுமே மார்ஜின் எங்கே வரைவோம்? உள்ளே தான் வரைவோம். ஸோ இதான் மார்ஜின். இந்த மார்ஜினுக்கு வந்து எல்லா பக்கத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க? 3 சென்டிமீட்டர், அதாவது 3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இங்கே வரைஞ்சிருக்கிறாங்க. சரியா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? வெளியே இருக்கிற ரெக்டாங்கிளோட நீளம் அகலம் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே இருக்கிற ரெக்டாங்கிளுக்கு எதுவுமே கொடுக்கல. அதுக்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? இங்கே 3 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கிற மாதிரி எல்லா பக்கத்துலேயும் ஒரு அகலம் கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம். ஸோ இதை வச்சு தான் நாம் என்ன பண்ணோம்? உள்ளே இருக்கிற அந்த ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ 3. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த பக்கமும் 3 சென்டிமீட்டர் வருது, இந்த பக்கமும் 3 சென்டிமீட்டர் வருது. ஸோ அப்போ 3 + 3 6. அப்போ 6 சென்டிமீட்டர் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் தான் இதனுடைய நீளம் கிடைக்கும். ஸோ அப்போ 23லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? நமக்கு 17 கிடைக்கும். ஸோ 17 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அகலத்தில் இங்கேயும் 3 சென்டிமீட்டர், இங்கேயும் 3 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ரெண்டையும் சேர்த்தோன்னா 6 சென்டிமீட்டர். அப்போ 11ல் இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 11 - 6 நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 5 கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் கேபிட்டல் எல், இது வந்து கேபிட்டல் எல், இது கேபிட்டல் பி. இந்த 17 வந்து ஸ்மால் எல், இந்த பி இந்த 5 வந்து நமக்கு என்னது? ஸ்மால் பி. ஓகே, நம்ம இப்போ சம செய்யலாம். நமக்கு இதான் கிடச்சிருக்கு. எல் ஈக்குவல் டு கேபிட்டல் எல் என்னது? 23 - 6 = 17. பி ஈக்குவல் டு 11 - 6 = 5. ஓகே, நம்ம அந்த மீதி இருக்கிற அந்த விளிம்பு பகுதி, அதாவது மார்ஜின் போட்டது போக மிச்சம் இருக்கிற ரிமைனிங் இருக்கு இல்லையா, அந்த படம் வரைஞ்சது போக அந்த பகுதியோட நம்ம பரப்பளவை கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் எல் இன்ட்டு பி என்ன வரும்? 23 × 11 - 17 × 5. 223 × 11 வந்து 253 வரும். ஸோ -17 × 5 வந்து 85 வரும். ஸோ 253 - 85 ஆன்சர் 168 வரும். ஸோ இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 168. ஸோ 168. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10th கொஷின். 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ள ஓர் அறைக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலமுள்ள ஒரு தாழ்வாரம் உள்ளது. அந்த தாழ்வாரத்தின் பரப்பளவு காண்க. A veranda of width 3 meter is constructed along the outside of a room. ஸோ இந்த இது ரொம்ப கவனிச்சுக்கோங்க. outside of a room of length 9 meter and width 7 meter. Find the area of a veranda. ஓகே, ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமோட லென்த் வந்து 9 மீட்டர், அப்புறம் பிரெத்து வந்து 7 மீட்டர் நீளம் அகலம். ஸோ அந்த ரூம்க்கு அவுட் சைடில் ஒரு வராண்டா போடுறாங்க. ஸோ அவுட் சைடு, ஸோ கேபிட்டல் எல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வராண்டா வந்து என்ன அப்படின்னா 3 மீட்டர் அகலம். ஸோ எல்லா பக்கமும் என்ன இருக்குது? 3 மீட்டர் அகலம் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா நாம் எப்படி அந்த கேபிட்டல் எல்லை கண்டுபிடிக்கிறது? அதாவது வெளியே உள்ள அந்த வராண்டாவோட நீளம் அகலம் கண்டுபிடிக்கணும் அந்த ரூமோடு சேர்த்து. ஸோ அப்போ என்ன இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 9 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 9 மீட்டரோட இந்த பக்கம் ஒரு 3 மீட்டர் ஆட் ஆகுது, இந்த பக்கம் ஒரு 3 மீட்டர். ஸோ 3 + 3 6. அப்போ 9ஓட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 15 வந்துடும். நெக்ஸ்ட்டு பி, அதோட அகலம் கண்டுபிடிக்கணும். இங்கே 7 மீட்டர் இருக்குது இந்த ரூமோட அகலம். ஸோ இந்த பக்கமும் 3 மீட்டர், இந்த பக்கமும் 3 மீட்டர் என்ன ஆகுது? நமக்கு ஆட் ஆகுது. ஸோ 7 + 6 13 வந்துடும். ஸோ கேபிட்டல் எல் இன்ட்டு பி 15 × 13. ஓகே, சம் பண்ணலாம். எல் இன்ட்டு பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி. கேபிட்டல் எல் இன்ட்டு பி என்ன வந்துச்சு? 15 × 13 வந்துச்சு.
15 into 13 minus 9 into 7. So 15 into 13 வந்து 195 வரும் மல்டிப்ளை பண்ணால். ஸோ 9 7s are 63. ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 132 மீட்டர் ஸ்கொயர் வரும். 132 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 132 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, தேங்க்யூ.